இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க அம்மா உங்க பேத்திங்களுக்கு ஊட்டி வர பாக்கியம் இல்லாம போயிடுச்சேன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. அது நியாயம்தான். ஆனா இப்போ உயிரோட இருக்கிற இன்னொரு பாட்டி மனசுல இந்த பேத்திங்களுக்கு நம்ம ஊட்டி விட முடியலையேன்னு அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. ராஜா, ஹால்ல நீயும் தானே இருந்த. அம்மா பேசினது சரியா தப்பான்னு சொல்ல. சரியா தப்பான்றதுலாம் இப்போ முக்கியம் இல்லை. உன் அம்மா சொல்ற விஷயம் நடந்து 25 வருஷத்துக்கு மேல ஆகுது. இன்னும் அவங்க பழைய கோபத்தோட இருக்கிறதெல்லாம் சரியே இல்லை. அடுத்த தலைமுறைங்க எல்லாமே வந்துட்டாங்க. இன்னும் பழைய பகைவே மனசுல வச்சுட்டு இருக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம் ஆக போகுது? மனசுல நெகட்டிவா யோசிக்கிறதும் அதை வளர்க்கறதும் எந்த விதத்திலையுமே சரி கிடையாது. ஏன் உங்களே எடுத்துக்கோ. நீங்க 4 பேருமே தாத்தா பாட்டியை பார்க்காம அவங்க பாசத்தை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம தானே வளர்ந்துருக்கீங்க. இது ஒரு வகையில் அவங்க உங்களுக்கு செஞ்ச துரோகம் தானே. இதெல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்களே. பாசம்ன்றது எல்லாருக்கும் ஒண்ணுதான். உங்க அம்மா கொஞ்சம் இறங்கி வந்து விட்டு கொடுத்தாங்கன்னா இந்த 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மாப்ள, என்னது இது? கெட்ட கனவா இருக்கு. என்னத்த தூங்காம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? தூக்கம் வரலையா? எப்படி மைதிலி தூக்கம் வரும்? அதான் கெட்ட கனவா வருதே. என்னத்த சொல்றீங்க? கெட்ட கனவு வந்துச்சா? அப்படி என்ன கனவு வந்துச்சு? கார்த்திக் மாப்பிளைய யாரோ கத்தியால குத்துற மாதிரி கனவு வருது. அதான் பயமா இருக்கு. மணி 4 ஆகுது. விடிய காலையில கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்களே, அப்போ மாப்பிளைக்கு ஏதாவது ஆபத்து வருமா? அத்த, அவர் சிங்கம். அவர் மேல யாரு கை வைக்க முடியும்? அவருக்கு ஒன்னும் ஆகாது. நீங்க கவலைப்படாதீங்க அத்த. இருந்தாலும் பயமா இருக்கு மைதிலி. மாப்பிள்ளை யாருக்கும் கெடுதல் நினைக்காதவரு. அவரோட நல்ல மனசுக்கு இந்த மாதிரி கெட்ட கனவு வர்றது கஷ்டமா இருக்கு. அத்த, இது கனவு தானே. இதுக்கு எதுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறீங்க? எல்லா கனவும் பழிச்சிருமா என்ன? நீங்க சொன்ன மாதிரி கார்த்திக் தம்பி நல்லவர். அவருக்கு இந்த கனவெல்லாம் பலிக்காது பாருங்க. உன்ன மாதிரி என்னால இது ஈஸியா எடுத்துக்க முடியாது. பிடிச்சதும் கோயிலுக்கு போய் அவருக்கு ஒரு வேண்டுதல் செஞ்சுட்டு வரணும். சரி இருங்க, தண்ணி எடுத்துட்டு வரேன். யார் பேருக்கு அர்ச்சனமா? சுவாமி பேருக்கே பண்ணிடுங்க. அப்படியே பண்ணிடலாமா? சகுடும்பானாம் சர்வாபிட்டதா சித்தர்த்தம் அர்ச்சனாபிஷேக அட்டோத்திர பூஜா மத்திய கரிஷே. கடவுளே, நான் எப்பவும் உன்னை கும்பிட தவறுனதில்ல. நீதான் எல்லான்னு நினைச்சு உன்கிட்ட நிறைய வேண்டியிருக்கேன். ஆனா நீ எனக்கு பெருசா எதுவும் செய்யல. கஷ்டத்தையும் சோகத்தையும் தான் பரிசா தந்திருக்க. என் புருஷனை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்ட. என் பொண்ணும் உன் காலடியே சரணோன்னு கிடந்தா. அவளையும் விட்டு வைக்காம கொண்டு போயிட்ட. இப்படி நிறைய இழப்புகளை வாழ்க்கையில பார்த்ததால என் மனசெல்லாம் ரணமா இருக்கு. இப்ப என் மாப்பிள்ளைக்கும் ஏதோ கெடுதல் நடக்க போற மாதிரி கனவு வருது. அப்படிலாம் எதுவும் நடக்க கூடாது. அவரு 100 வருஷம் ரொம்ப நல்லா இருக்கணும். எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அவருக்காக அடி பிரதட்சணம் செய்ய போறேன். அந்த வேண்டுதலை ஏத்துக்கிட்டு அவரை நல்லபடியா வாழவே. அவர் எப்பவுமே நல்லா இருக்கணும். டேய், அங்க முதுக காட்டிட்டு பேசிட்டு இருக்கான்ல, அவனை தாண்டா நீங்க அடிச்சு காலி பண்ணணும். ஆளை காட்டிட்டீங்களா? இனிமே அவன் டெட் பாடி தான், கவலைப்படாதீங்க. டேய், நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சீக்கிரம் அவனை போட்டு தள்ள முடியாது. அவன் அடிதடியில கில்லாடி பையன்டா. அவனை கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் ஹேண்டில் பண்ணணும். இல்லன்னா அவன் உங்க கதையை முடிச்சிருவான். அண்ணா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோண்ணே. நீங்க தள்ளி இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்கண்ணே. அவனை தீர்த்து கட்ட வேண்டியது எங்க பொறுப்பு.
என்னாச்சுமா? என்னாச்சு? தலை லேசா சுத்தி மயக்கம் வர மாதிரி இருந்துச்சுமா. இப்ப வந்து உட்காருங்கம்மா, அப்புறமா வேண்டுதல் பண்ணலாம். இல்லம்மா, வேண்டுதல பாதியில நிறுத்தக்கூடாது. அப்புறம் அதுக்கு பலன் இல்லாம போயிடும். கையோட வேண்டுதல செஞ்சிடுறேன். அம்மா, உங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. தொடர்ந்து வேண்டுதலை எப்படி பண்ணுவீங்க? நான் வேணா உங்களுக்கு உதவி பண்றேன். வேணாம்மா, உனக்கே கையில அடிபட்டிருக்கு. இந்த நேரத்துல உனக்கு எதுக்கு சிரமம்? நானே வேண்டுதல செஞ்சிடுறேன். பரவாயில்ல, வாங்கம்மா. நீங்களும் என் அம்மா மாதிரி தான். என் அம்மாக்கு ஒண்ணுனா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? வாங்க, நான் உங்களுக்கு உதவியா இருக்கேன். வாங்கம்மா. என்ன அண்ணா ஒண்ணும் இல்லண்ணா, சாரிண்ணா, ஆள் தெரியாம வந்துட்டோண்ணா. நாங்க வரோண்ணா. போட்டு தள்ளுங்கடா. சாரிண்ணா. டேய் வாங்கடா போலாம். டேய் ச்சே. அண்ணா, அவன் சாதாரண ஆள் இல்லைண்ணே. நாங்க 3 பேர் இல்ல 30 பேர் ஒரே நேரத்துல வந்தாலும் எல்லாரையும் தூக்கி போட்டு பந்தாடிடுவானே. அவங்கிட்ட செம்மையா அடி வாங்கினதுல நானும் ஒருத்தனே. அவன் அடி ஒவ்வொன்னும் இடி மாதிரி இருக்கண்ணே. மரண அடி அடிப்பானே. அவன் கதையை க்ளோஸ் பண்ண சொல்லி எங்க கதையை முடிச்சிருப்பீங்க. ஆளை விடுங்க. டேய் வாங்கடா. டேய் டேய் தொடர்நடுக்கி பயில்களா. இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஏய், இந்த தடவை மிஸ் ஆயிட்ட. அடுத்த தடவை பக்காவா பிளான் பண்ணி உன் கதையை முடிக்கிறேன்டா. முடிக்கிறேன்டா.